ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஷேரை வந்து எப்படி விற்கிறது, அதே நேரம் வந்து நீங்கள் ஷேரோட விற்க ப்ரைஸில் வந்து என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து கொஞ்சம் ஷேர் ரவுண்டை வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் கேபிள் பிஎல்சி இந்த பங்கை வந்து இப்போ நாங்கள் விற்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ப்ரைஸில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பங்கை பர்ச்சேஸ் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் நடந்தோ இல்லையோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வர ஃபோம், அதாவது உங்களோட ப்ரோக்கர்கிட்ட இருந்து வரும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசிஎல் கேபிள் பிஎல்சியில் வந்து நான் 5 பங்கு வாங்கியிருக்கேன், 225 ரூபா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் அமௌண்ட் வந்து 1125 ரூபா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் இல்லை. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் ஃபீஸ் இருக்கு, எஸ்சிசி ஃபீஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் இருக்கு, சிடிஎஸ் ஃபீஸ் இருக்கு, ஜியோவி ஃபீஸ் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஃபீஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபைனலாக நெட் அமௌண்ட் வந்து 1137 ரூபா 62 சதம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி எனக்கு விளங்குற விதமாக நான் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் கேபிள்ஸ் ஒரிஜினல் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 ரூபா. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து 2 ரூபா இருக்குது, 2 ரூபா 52 சதம் இருக்குது. ஆக மொத்தம் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 227 ரூபா 52 சதம். அதாவது நீங்கள் வாங்கின ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 227 ரூபா 52 சதம். ஸோ இதை வந்து பேஸாக வச்சு கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்கிற ப்ரைஸ் இந்த லாபம் நட்டது கவனிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஇஎஸ் ப்ரைஸ் இருக்கு, அதாவது பிரேக் ஈவன் ஷேர் ப்ரைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குட ப்ரைஸ் வந்து 227 ரூபா 52 சதத்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஷேர் 1 ரூபா கூட்டி வித்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாபம் நட்டவும் இல்லாத புள்ளிக்கு இருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 228 ரூபா 52 சதம். ஸோ நீங்கள் வந்து ஏசிஎல் கேபிள்ன்ற பங்கை வந்து 228 ரூபா 52 சதத்துக்கு மேலதிகமாக வித்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொஸ்ஸில் போகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து நீங்கள் கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பங்கை எப்படி விற்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸை கிளிக் பண்ணிட்டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ஏசிஎல் கேபிள்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி கொண்டீங்கன்னா அதுக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் கிராஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து 233 ரூபா வந்து ரேஞ்சில் போகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதாவது பைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவான்டிட்டி கொடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி செட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232 ரூபா 75 சதம் போகுது. நான் பார்த்தீங்கன்னா 234 ரூபா வந்து பிட் பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமரிஸ் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த செல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெஸ்ட் ஒன்று ஜெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் உங்களோட ஏசிஎல் பங்கை வந்து 224 ரூபாய்க்கு வந்து ஆஸ்க் பண்ணுறீங்க. அதாவது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிட் வெர்சஸ் ஆஸ்க்னு சொல்லி போட்டிருப்பேன். நீங்கள் வந்து பங்கொண்ட வாங்கிக்க பிட் பண்ணுவீங்க, பங்கொண்ட விற்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஆஸ்க் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட பங்கு வந்து 224க்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன், விரும்பினாக்கள் வந்து வாங்க சொல்லி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்கை விற்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டில் ஆஸ்க் பண்ணியிருக்கோம், அதாவது 234 ரூபாய்க்கு வந்து பங்கை வந்து ஆஸ்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற டைமுக்குள்ள வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 234 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா உங்களோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிடும். ஒன்ஸ் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆனவரை உங்களோட பங்கெல்லாம் செல் ஆனவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்கர்கிட்ட இருந்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு எப்படியோ டாக்குமெண்ட் அனுப்புவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சமரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு 234 ரூபாய்க்கு வந்து வித்த நீங்கள். பட் அந்த 234 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரெவன்யூ இல்லை. பிகாஸ் 10 ரூபா கிட்ட வந்து புரோக்கர்ஸ் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அதாவது புரோக்கர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 சதம், சிடிஎஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 3 சதம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 231 ரூபா 37 சதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெவன்யூ. மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்லேயே போயிடும். ஸோ நீங்கள் வந்து 234 ரூபாய்க்கு பிட் பண்ணினாலும் உங்களுக்கு கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 231 ரூபா 37 சதம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 227 ரூபா. அதாவது நான் பங்கு வாங்கின ப்ரைஸ் ப்ரோக்கர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 227 ரூபா. அதோட நான் பார்த்தீங்கன்னா செல் பண்ண காசு 237 ரூபா 37 சதம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஒன்றை விற்றதால 3 ரூபா 84 சதம் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து பண்ணாமல் எப்படி வந்து பங்கொண்ட விற்கிறது, பங்கொண்ட விற்கிறதுக்கு மேலே ப்ரைஸில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.